புதினா நம்ம வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மைன்கிராஃப்டில் 1 பிளாக் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில் வந்து பார்ட் 13 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து என்ன எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் போட்டுருவாங்க. இந்த வீடியோ வந்து நம்ம போன வீடியோவில் ஞாபகம் இருந்தால் நம்ம வந்து பார்ட் 12 நினைக்கிறோம். பார்ட் 12 இந்த மரம் ஈக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாக்கணும். இந்த வீடியோவில் மாஃபார்ம் கட்டலாண்டி இருக்கிறோம். நம்ம கேரக்டர் மாற்றிட்டேன். யார் சொன்னால் அந்த கேரக்டர் வந்து படத்தில் வர கேரக்டர். அதால் இதோ எனக்குன்னு தனி கேரக்டர் உருவாக்குறேன்னு பேரில் இதோ மாற்றிக்கிட்டேன். இது யார் யூடியூபர் ஸ்கின்னா என்னென்னு கூட தெரியாது. மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் யார் யூடியூபர் ஸ்கின்னோ. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து மாஃபார்ம் கட்டோமா. முதல்ல வந்து அயன் ஃபார்ம் கட்டணும். இந்த வீடியோ என்னத்துக்கு எடுத்துன்னு எனக்கு தெரியாது. அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம். ஓகே, அயன் ஃபார்ம் கட்ட இந்த இடத்துல கட்டலான்டிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இருக்கிற வில்லேஜெல்லாம் மாற்றணும். ட்ரேடிங் ஹவுஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டம். இங்கே வர என்னட்டுக்கு உடலாம் வச்சு பார்த்தா இது வந்து மாஃபார்ம் கட்டலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லாத்தையும் வெடி திருப்பி நட்டிட்டு போயிடும். ஓகே, இல்லை ஒன்று வேறு குட் மேன். ஒன்றுலேயே 5 கிடச்சிக்கு. குட். வெட்டிடலாம். இந்த ஒன்றுக்காட நான் எவ்வளோ தூரம் ஏறினேன். உங்களுக்கு எல்லாத்தையும் வெட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கூஸ் அவன் அந்த ட்ரீட் பண்ணுற 4 மரம் வச்சா பெண்ணா அப்படி மரம் வரும் கோய்ஸ். அது இருக்குது கோய்ஸ் அவன்கிட்ட அந்த ட்ரேடர்கிட்ட. என்னட்ட வந்து இப்போதைக்கு வந்து இதே இல்லை. 5 கேட்குறோம் ஒன்றுக்கு. நம்ம அதை நட்டி வளர்த்துக்கலாம். கோய்ஸ் கிடைச்ச வாய்ப்புக்கு அந்த 6 எமரல்டை நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டேன். அவ்வளோத்தையும் வந்து பெரிய தப்பியா 18 பேப்பர் இருக்குது. கொஞ்சம் 5 ட்ரேட் பண்ணலாம்னு நான் பார்க்குறேன். அது கீழே வந்துட்டா கீழே உள்ள குட். ஓகே, என்கிட்ட வந்து பேப்பர் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. நம்மகிட்ட போட்டு தெரியுது. எனக்கு போல் மேனு தெரியாது. குட் பேப்பர். குட் வெறித்தனம் கைஸ். இந்த லைட்டி நான் வந்து அவன் ட்ரேட் பண்ணி வாங்கின லைட்டிக்கு இதெல்லாம் கைஸ். அது வந்து மொத்தத்திலேயே அதிகம். ரெண்டாவது வந்து ரெண்டாவது ட்ரேட் பண்ணேன். தம்பி எங்கடா போனான்? வந்தாயிரம். அதுக்கு இல்லையா அடப்போடாடி. இருங்க, நான் இந்த ஜஸ்ட்டுக்கு வச்சு பண்ணேன் நினச்சேன் கைஸ். இதை வச்சு இருக்கிறேன். ஒரு வச்சுக்க மாட்டேன். இப்போ எத்தனை எமரல்டு இருக்குது? 2 தான். நல்ல விஷயம். அவன்கிட்ட ட்ரேட் பண்ணலை. வேறு வழி இல்லை கைஸ். போய் கேட்டு பார்ப்போம். வேணாம். இப்போ வந்து கூஸ் மழையே பெஞ்சிட்டு இது என்ன நடந்ததுன்னு தெரியாது. படுக்கவும் மாட்டேங்கிறான். நான் வந்து வீடியோ அப்போ ரெக்கார்டிங் பண்ணக்குள்ளேயும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அந்த டைம் நான் வச்சுட்டு போனேன். அப்போக்குள்ளேயும் மழை தான் பெஞ்சுது. பாட்டு 12 பார்த்தாக்கே தெரியும். அச்சோ ப்ரோ இல்லை நம்மகிட்ட கீப் பண்ணுன்ற வெட்டிக்குது. அது போதும் நமக்கு. ஓகே குட் மேன் குட். நான் என்னத்துக்கு வந்தேன் என்னத்தை செய்கிறேன்னு எனக்கே தெரியாது. கோய்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 22 பிளாக் வச்சு 21 பிளாக் வச்சு மேலே ஏறிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பண்ணணும். ஓகே ஸ்லோ. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 14 15 16 17 18 19 20 21. நான் இப்போதைக்கு வந்து 21 பிளாக் வச்சு ஏறிக்கிறேன். ஓகேவா? அப்படி எல்லாத்துக்கும் வச்சு ஏறிட்டு கண்டினியூ பண்ணுற மக்களே.
குயிஸ் நான் இதில் வந்து கிங்கு, எனக்கே தெரியாது இது எனக்கு இப்படி பண்ணுவேன்ட்டு. குட், இதில் வந்து நான் கிங்கிட்ட எல்லாத்துக்குமே தெரியும் தானே. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் சமாதி கட்டி பண்ணுவேன். இதே பிளாக்கு அப்படியே அதுக்கு மேலே வச்சுட்டு ஏறிடலாம். அப்படியே ஏறிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சும்மா சொன்னேன். ஓகே, கண்டினியூ. குஸ் பாருங்கள் குஸ், இவ்வளோ வேலை பண்ணி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த பாட்டை இதில் முடிக்கலாது, ரொம்ப கஷ்டம். ஏன்டா அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கடா, என்ன வந்து இப்போ 100% சார்ஜ் முக்கால்வாசி முடிய போகுது. நான் வந்து இங்கே பாருங்களேன், நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கட்டிட்டு வந்துட்டு இதோட முடிக்கணும்னு கொஞ்சம் கவலை தான் இது. முதல்ல நம்மளோட மரமெல்லாம் வளரணும், அதுக்கு பொருள் தான். அப்படி ஒன்றுமே வளர இல்லை பெருசாண்டு. கீழ்ப்பகுதி ஆத்தாடி ஆத்தாடான்டா. நான் வந்து இப்போதைக்கு இந்த வீடியோ போடுறேன். இதை வந்து அப்புறமா இது இப்படி போடணுமா அப்படி போடணுமா எனக்கு தெரியாது. நல்ல வீடியோவை பார்த்துட்டு வந்து நான் உங்களோட அடுத்த பாட்டில் வெறித்தனம் எப்படி சொல்லி அடுத்த பாட்டில் வந்து வெறித்தனமாக கட்டலாண்டி இருக்கிறேன். இந்த பாட்டு இதோட முடிச்சு இப்போ மாட்டு கேட்டிங்கடா, இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி இது பிளாக்கு நம்ம எல்லாமே போடுறேன். அப்போக்குள்ளே கண்டினியூ பண்ணுறோம். குயிஸ் நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் பண்ணி ஃபுல் பண்ணி எல்லாத்தையும் போட்டு கட்டி பார்த்துட்டேன். என்னால் வந்து ஃபுல்லாக கட்ட முடியல. எனக்கு வந்து வீடியோ நான் இதுக்கப்புறம் போடலாம். ஆனால் இந்த இதில் வந்து சார்ஜ் வந்து இவ்வளோ பர்சன்ட் வந்துட்டு 8% சார்ஜ் வந்துட்டு, அதால் வந்து நான் வீடியோ ரொம்ப நேரம் போட்டால் என்னோட ரெக்கார்ட் ஆகாது. அதால் வந்து நான் இதோட வீடியோ முடிச்சிக்கலாண்டிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து இதை ஃபுல்லாக கட்டுற வீடியோ தான் வரும். கன்ஃபார்ம் நான் வந்து ஆஃப்லைனில் ப்ளே பண்ணி நிறைய மைண்ட் பண்ணி நிறைய இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். வட்ட கோய்ஸ் கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்க, இதை வந்து வீடியோ ஃபுல்லாக போட முடியலனால. நான் வந்து கொஞ்சம் 10% சார்ஜ் இருக்கக்குள்ள நான் கவனிக்கல சார்ஜ், அதால் தான் இவ்வளோ வந்த பிரச்சனை. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன். பாய் கைஸ். மறக்காம இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்ப்பீங்க. வட்டா கைஸ்.